இங்க முத்துவும் மீனாவும் ஒரு வழியா அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவும் இங்க கிருஷ்ணனை நேர்ல பார்த்து அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும், ஏன்னா மறுபடியும் என்னோட பையன் அதே ஸ்கூல்ல தான் படிக்க போறான், நீங்க உங்களோட அக்கா பையனையும் அதே ஸ்கூல்ல தான் படிக்க வைக்க போறீங்க, அதனால அவனை பத்தி நான் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்க பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு முத்துவும் சரின்றாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் இங்க கிருஷ்ண கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்ப வரும்போது ஈஸ்வரிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களும் சரி ஓகே, அப்போ முத்துவும் மீனா ஒரு நல்ல முடிவை கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ அவங்க வழியிலே போவோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க. ஆனா என்ன டெஸ்ட் வைக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரோகிணி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டெஸ்ட்டில் அம்மாவை பற்றி கேட்டால் கண்டிப்பாக நான் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ கிருஷி எப்படி வந்து அதுக்கு பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. ஏன்னா அவன் போலீஸ்க்கு பயந்து தான் ஏற்கனவே அந்த ஸ்கூலை விட்டு ஓடி போனான். இப்போ இவங்க வேற அவனை கூப்பிட்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பயப்படுறாங்க. அதனால என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக கிருஷை டெஸ்ட் பண்ணும்போது நாமளும் அந்த இடத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதனால ஈஸ்வரி மூலமாக இங்கே கிருஷை டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணுங்க, நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அது கேட்டுட்டு மீனாவும் கவலைப்படாதீங்க, கிருஷை அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பா டெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களை கூப்பிட்றேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு சொல்லிடுறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி இதை கேட்டதுக்கப்புறம் ஓகே ஈஸ்வரி, அப்போ நானும் உங்க கூட வரேன், உனக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரோகிணி ஒரு பக்கம் கிளம்பி வரேன்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்படியாவது கிருஷி விஷயத்தில் எந்த உண்மையும் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா கிருஷி சின்ன பையன்றதுனால தன்னோட பேரை வளரக்கூடாது, தன்னை பற்றியும் தான் எங்கே வேலை செய்கிறேன், தான் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத பற்றிலாம் வெளியில் தெரியாமல் இருக்க தான் அவங்க இப்படி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இங்கே கிருஷை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவும் வராரு. அவர் டைரெக்டாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வராரு. வந்துட்டு இந்த பக்கம் ரொம்ப கேஷுவலாக இங்கே பாரு தம்பி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பேன், அதுக்கு நீ சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இவங்க ஸ்டார்ட் பண்ணுற டைமில் கரெக்டாக அங்கே ரோகிணி ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா வந்துடுறாங்க. ஏன் அந்த ஸ்கூலோட அட்மின் கூட அங்கே தான் இருக்காரு. அவர்லாம் இந்த கேஸ் விஷயத்தில் வந்து கிருஷி தப்பிச்சிட்டான்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிருஷிக்கு சாதகமாக தான் சாட்சி வேணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு சைடு இருக்க அப்போ கிருஷால பாதிக்கப்பட்ட பையன் வராரு. அவரை பார்த்த கிருஷுமே வேக வேகமாக அந்த பையனை பார்த்து ஓடி போகிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. ஆனால் கிருஷ் அந்த பையன்கிட்ட போயிட்டு சாரிடா, உன் மேலே தெரியாமல் நான் கோவப்பட்டுட்டேன், நான் இந்த மாதிரி கோவப்பட்டிருக்க கூடாதுடா, நீ எங்கள் அம்மா வரமாட்டாங்க, அவங்க இல்லவே இல்லைன்னு சொன்னியா, அதனால தான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் தெரியாமல் கோபத்தில் பென்சில் எடுத்து குத்திட்டேன், ரொம்ப வலிக்குதா அப்படின்ற மாதிரி இங்கே கிருஷ் அந்த பையன்கிட்ட போய் ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவும் இந்த சின்ன பையனை போய் நான் போய் ஜெயிலில் போட நினச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷை கூப்பிட்டு கிருஷ் இங்கே வாமா, நான் உன்னை பற்றி ஒரு சில கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி என்னோட பையன் இருக்கான்லாமா, அவன் அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான், சொல்லப்போனால் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டான், நீ அவனை மேலே கோவப்பட்டு அவன் கையில் பென்சிலை வச்சு குத்திட்ட, அப்புறம் பூத்தட்டி எடுத்து அவன் மேலே போடுற மாதிரி போய் தள்ளி போட்டுட்ட, ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நீ எப்படிம்மா மறுபடியும் அவங்ககிட்ட போய் பேசின அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே கிருஷ் இருந்துட்டு இல்லை அங்கிள், அவன் என்ன இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் என் மேலே ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசிட்டான், என்னை பற்றி பேசினாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டான், எங்கள் அம்மா என் கூட வரவே மாட்டாங்க, அவங்க இனிமேல் எனக்கு இல்லவே இல்லைன்ற மாதிரி அவன் பேசிட்டான் அங்கிள், அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்ற மாதிரி கிருஷி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு இருக்க சைக்காலஜிஸ்ட்டும் இங்கே கிருஷிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா உன் அம்மா உன்னை விட்டுட்டு வெளியூரில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கேட்குறாங்க. ஆனால் கிருஷ்ணும் சுற்றி இருக்க சூழ்நிலையை மறந்துட்டு தான் அம்மாவால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் அப்படின்ற விஷயத்த ஓப்பனாக வெளியில் சொல்ல வராரு. அப்போ இதை பார்த்துட்டு அந்த சைக்காலஜிஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷை கிளறி விட இங்கே கிருஷி ஒரு வழியா இந்த மாதிரி எங்கள் அம்மா ரோகிணி இங்கே தான் இருக்காங்க, சொல்லப்போனால் அவங்க இதே ஊரில் தான் இருக்காங்க, ஆனால் என்கிட்ட அவங்க போய் சொல்ல சொன்னாங்க, அவங்க துபாயில் இருக்கிறதா போய் சொல்லியிருக்காங்க, அவங்க அடிக்கடி என்னை வந்து பார்ப்பாங்க, ஆனால் என் மேலே இருக்க பாசத்தினால இல்லை, அவங்க மாட்டிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தினால தான், அதனால தான் எனக்கு எங்கள் அம்மாவை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிருஷி பயங்கரமாக அழ ஆரம்பிப்பாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முத்து மீனாக்கெலாம் சரியான ஷாக்கு. இன்னொரு பக்கம் ரோகிணி நீங்கள் கிருஷி சொன்னதுக்கப்புறம் இங்கே மீனாவோட பார்வை ரோகிணி மேலே தான் இருக்குது. ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் ஈஸ்வரி கூட ரோகிணி கிளம்பி வந்திருக்கிறத அவங்க ஏற்கனவே சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்போ கிருஷி வர ரோகிணின்னு சொன்னதுக்கப்புறம் மீனாவோட கண்ணு எல்லாம் ரோகிணி மேலே தான் இருக்குது. அப்போ மறுபடியும் அந்த சைக்காலஜிஸ்ட்டு தம்பி உங்கள் அம்மா இங்கே இருக்காங்களா இல்லை எந்த இடத்துல இருக்காங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே கிருஷும் சுற்றி முற்றி பார்த்துட்டு எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, அவங்க தான் என்னோட அம்மா, ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன அவங்க பையனாவே பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணியை பார்த்து கிருஷி கை காட்டி விட்டுறாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவ்வளோ பெரிய பிரச்சனை
விசாரணையில் இங்கே ரோகிணியோட பையன் தான் கிறிஷ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. அப்போது உடனே அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவும் சரி விடுங்க, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம், அந்த பையன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான் போல இருக்குது. ஏன்னா இந்த பையனோட அம்மா நீங்கள் துபாயில் இருக்கிறதா சொன்னீங்க, ஆனால் அந்த பையன் இங்கே இருக்கிற யாரையோ காட்டி அவங்க தான் ரோகிணின்னு சொல்லி தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இதை பற்றி நான் பேச விரும்பலைங்க. சரி முத்து, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த பையன் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் பையனை என் பையன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமைன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் ரோகிணியும் அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இங்கே முத்துவும் மீனாவும் நில்லுங்க ரோகிணி, உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து பேச வேண்டியது இருக்குது. சொல்லப்போனால் கிறிஷோட அம்மான்னு சொல்லி உங்களை தான் கிறிஷ் சொல்கிறான். அப்போனா கிறிஷுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்ட உடனே இந்த பக்கம் இங்கே ரோகிணி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க அவன் ஏதோ சின்ன பையன் உளறிக்கிட்டு இருக்கான், நான் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னென்னா அதை சுத்தமாக புரிஞ்சுக்காமல் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க, போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அதே நேரம் கிறிஷை தனியாக கூப்பிட்டு முத்துவும், டேய் உங்கள் அம்மா யாருன்னு நீயே சொல்லிட்ட, இப்போ ஒழுங்காக சொல்லு, உண்மையிலுமே உங்கள் அம்மா யார்? அவங்க ரோகிணி தானா இல்லை வேற யாரோ ஒருத்தர் தான் உன்னோட அம்மாவாக இருப்பாங்களா? அவங்க கல்யாணின்ற பேரை வச்சுட்டு தான் நீ இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்து கேட்குறாரு. ஆனால் இதை கேட்டுட்ருக்க கிறிஷும் இதுக்கு மேலே நம்ம மறைக்கக்கூடாது, நம்ம அம்மா கூட தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவரும் இல்லை அங்கிள், நான் சொல்கிறேன்ல கன்ஃபார்மாக இவங்க தான் என்னோட அம்மா, இவங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நேற்று கூட நீங்கள் என்னை கவுன்சிலிங் கூப்பிட்டு போனீங்கல்ல, அங்கே கூட என்கிட்ட வந்து தனியாக பேசினாங்க. என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாத, என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லி தெரிஞ்சதுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்க அங்கிள். அதனால தான் நான் அவங்கள பற்றி வெளியில் சொல்கிறதே இல்லை. எனக்கு ஏற்கனவே பாட்டி இருந்தாங்க, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, இப்போ மறுபடியும் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நான் ரொம்ப கவலைப்படுவேன்ல, அதனால தான் அம்மா சொல்கிறத கேட்டுட்டு அவங்க சொல்கிற பொய் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு பொய் சொல்லவே பிடிக்காது, அவங்களுக்காக தான் சொல்லுவேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் உளறிடுறாங்க. இதை கேட்ட உடனே முத்தும் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணிக்கு மனோஜுக்கு பஞ்சாயத்து நடக்கிறதுக்காக தயாராகுது. அப்போ கிறிஷும் பாட்டிக்கு கால் பண்ணி பாட்டியை வர வைக்கிறாங்க. சொல்லப்போனால் பாட்டி வரும்போதே என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாட்டி வந்த வேகத்தில் ரோகிணியோட கணத்தில் பலார்னு ஒரு அற விடுறாங்க. விட்டுட்டு ஏண்டி இதுக்கு முன்னாடி நீ மலேசியா மருமகன் சொல்லி ஏமாற்றும் போது என்னடி சொன்ன, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடணும், வேற ஏதாவது பொய் இருந்தால் ஓப்பனாக பேசிடு அப்படிங்கிறத என் பையன் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான்ல, ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிருக்கடி. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையே இப்போ கிட்டத்தட்ட 5வது 7வது படிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். இப்போ இவனை நீ மறைச்சி வச்சு என்னடி பண்ண போகிற, இவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரோகிணியை போட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு. அவர் இங்கே நடக்கிற சம்பவத்துக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தனியாக தள்ளி நின்றுட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரம் விஜயாவும் என்ன சொல்கிறீங்க, அப்போனா ரோகிணியோட குழந்தை தான் அந்த கிறிஷா, அப்போ அதனால தான் இவங்க 2 பேரும் ஒன்றா அப்பப்போ சிரிச்சு பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அவங்களும் இங்கே ரோகிணி அடிக்கலான்னு சொல்லி பக்கத்தில் நெருங்குறாங்க. ஆனால் அப்போ கிறிஷை குறுக்க வந்து இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவை யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாங்க, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை யாரும் திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணிக்காக கிறிஷ் குறுக்கால் நின்றுட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு முத்துக்கும் மீனாக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மனோஜ் ஒரு பக்கம் சிலையாக இருக்காரு. அப்போ அண்ணாமலையும் ரோகிணி கிட்ட வந்துட்டு என்னம்மா ரோகிணி இது இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்க, நீ இதுக்கு முன்னாடி சொன்ன பொய்யெல்லாம் விட இது பேரிடியாக இருக்கேம்மா, இதையெல்லாம் கேட்குறப்போ எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உனக்கு முன்னாடியே கல்யாண விஷயத்தை பற்றி நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும்ல, அதை பற்றி சொல்லாமல் இப்படி மறைமுக கல்யாணம் பண்ணியிருக்கியே, இப்போ உன்னோட புருஷனுக்கு உன் மேலே விருப்பம் இல்லைன்னா அவன் உன்னை ஒதுக்கி விட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணியும் இங்கே பாருங்க அங்கிள், என்னோட சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால தான் இதை பற்றி என்னால் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் என்னோட முன்னாள் கணவரை பற்றி நான் வந்து உங்ககிட்ட பெருசாக சொல்கிறதுக்கெலாம் இல்லை, அவர் ரொம்பவே மோசமானவர், அவன் ஒரு குடிகாரன், அவன் குடிச்சிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இப்போ அதையெல்லாம் தாண்டி நான் தனியாக இருக்கும்போது தான் இங்கே ஆன்டி மூலமாக எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போதுன்னு எனக்கு ஒரு லக் அடிச்சுது, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், மற்றபடி நான் அவங்கள வேறு எதுவும் சொல்லி ஏமாற்றணும்னு எந்த எண்ணமும் கிடையாதுன்னு சொல்லி ரோகிணி மன்னிப்பு கேட்குறாங்க.